இந்த குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி இவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல பதியுது. அப்ப சனியோட வக்ர பார்வை அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பெரிய பிளஸ். அதுக்கு மேல 12ஆம் பாவம் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு, ரிலீஃப் ஆயிட்டீங்க. இருந்தாலும் நமக்கு இப்ப என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஒரு நல்ல நேரத்துல இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சுக்கிரன் சுய ஜாதகத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான், இந்த குரு சுய ஜாதகத்துல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான். அவனோட தசை நடக்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ரொம்ப வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்ஃபில்டா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப என்டுவா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அத்துணை ஃபீலிங்கும் வரும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயம் வாங்குவீங்க. இப்ப நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டுப்புடவை ரொம்ப பிடிக்குமா, அழகா பட்டுப்புடவை வாங்குவீங்க. ஆர்டிபிஷியல் பிளாஸ் பிடிக்குமா வாங்குவீங்க. வீட்டுக்கு அழகான பொருட்கள் வாங்க பிடிக்குமா வாங்குவீங்க. நிறைய பேர் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது எல்லாமே வாங்குவாங்க. நகை நட்டு வாங்குறது, நகை நட்டு எங்கெங்க வாங்குறது இப்ப விக்கிற தங்க விலையில அப்படின்னா 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, 2 கிராம் வெள்ளியாவது வாங்குவீங்க. சின்ன வீட்டுல சுப நிகழ்ச்சி அப்படின்றது குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி இல்ல கெட் டுகெதர் பார்ட்டி அப்படி ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணுவீங்க. விரயம் சுப விரயம், அந்த சுப விரயம் செய்தால் நம்மளுக்கு மரியாதை கௌரவம் அந்தஸ்து மதிப்பு கூடுது, அதனால நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விரயம் அப்படின்றது வரும். இது பெரிய பிளஸ் இல்லைங்களா?